எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களோடு பேசுகிறார். என்ன அப்படின்னா 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது ராஜா வர வர விருத்தி அடைந்தாராமா, வர வர ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டாராமா. ஏன் தெரியுமா? ஏசப்பா அவரோடு கூட இருந்ததுனால. அல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை சொல்றேன். ஆமா, தாவீது கூட ஏசப்பா இருந்ததுனால முதலாவது காரியம், கோணலான பாதைகளை அவர் செவ்வையாக்கினார். 2வது காரியம், அவருடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்தார். 3வது காரியம், அவருக்கு ஒரு ஜீவ ஊற்ற ஒரு புதிய இடத்தை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஜீவ ஊற்று புறப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னால விருத்தி அடைய முடியலையே, ஆசீர்வாதமா பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்றீங்களா? இந்த 3 காரியத்தையும் ஏன்னா தேவன் அவரோடு கூட இருந்ததுனால 3 காரியமும் தேவன் வாய்க்க பண்ணினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. தாவீது வர வர விருத்தி அடைந்தது போல இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், என் வாழ்க்கை இதோ இப்படிலாம் இருக்குது, என்னால விருத்தி அடைய முடியலையே, ஆசீர்வாதமா இருக்க முடியலையே, ஒரு காரியத்தை செய்ய முடியல, யாரெல்லாம் செய்யறாங்களோப்பா, யாரெல்லாம் நினைத்து கொண்டு இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை கோணலான பாதைகளெல்லாம் செவியாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு புதிய ஜீவ ஊற்று புறப்படும்படிக்காய் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படியாய் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.